மேக்கர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் உலகமெங்கும் வெளியாகி வெற்றி நடை போடுகிறது. சுந்தரபாண்டியன் படத்தோட ஹீரோவும் வில்லனும் 15 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் இணைய இருக்கிறாங்க. அதுதாங்க நம்ம விஜய் சேதுபதியும் சசிகுமாரும் மீண்டும் இணைஞ்சு ஒரு படம் நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே விஜய் சேதுபதி நடிப்புல கடந்த ஆண்டு விடுதலை பாகம் 2 மற்றும் மகாராஜா படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. மக்கள் மத்தியில வில்லனா விஜய் சேதுபதி தாண்டா அப்படின்ற எண்ணத்தை திரும்பவும் அவர் ஹீரோ தான்பா அப்படின்னு சொல்ல வச்ச திரைப்படங்கள் தான் இது. இதை தொடர்ந்து நிறைய படங்கள்ல ஹீரோவா கமிட் ஆயிருக்காரு. ஏற்கனவே மிஷ்கின் இயக்கத்துல ட்ரெயின் படத்துல நடிச்சிட்டு வராரு. இதை தொடர்ந்து தெலுங்கு இயக்குனர் பூரி ஜெகநாத் இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க ஒப்பந்தமாயிருக்காரு. அந்த படத்தோட படப்பிடிப்பு ஜூன் மாதம் தொடங்க இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் இவருடைய இன்னொரு படத்துடைய தகவலும் வெளியாயிருக்கு. அது கருடன், காக்கி சட்டை போன்ற படங்களை இயக்கிய துரை செந்தில்குமார் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிக்க போவதா தகவல் வெளியாச்சு. இப்போ இயக்குனர் துரை செந்தில்குமார் லெஜண்ட் சரவணாவை வச்சு ஒரு படத்தை இயக்கிட்டு வராரு. அந்த படம் முடிஞ்ச உடனே விஜய் சேதுபதியை வச்சு புதிய படத்தை துவங்க இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்னன்னா, நடிகர் சசிகுமாரும் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. தற்போது சசிகுமார் நடிப்புல டூரிஸ்ட் ஃபேமிலி வெளியாக இருக்கிற நிலையில அடுத்ததா இந்த படத்துல நடிக்க போறதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் சுந்தரபாண்டியன் படத்துல நடிச்ச ஹீரோ சசிகுமாரும் வில்லன் விஜய் சேதுபதியும் மீண்டும் புதிய படத்துல இணைய இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு.